ஹாய் கேஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை சேமியா. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கி வரும்போது தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா இப்போ எல்லோரும் வந்து நூடுல்ஸ் அதுன்னு கேட்டு குக்கீஸ் இது பண்ணுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சேமியா செஞ்சால் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பக்கத்து வந்து ஒரு சட்டியில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதில் உப்பு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு, நான் அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். அந்த சேமியா தூக்கி போட்டுட்டு ஒரு கொதி தான் கொதிக்கணும். ரொம்ப கொதிச்சிச்சுனா குழஞ்சிரும். சும்மா ஒரு கொதி கொதிச்சோன்னே தூக்கி வடிகட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். 2 முட்டையை நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது மிளகாத்தூள், கறி மசாலா தூளும் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி உப்பு போட்டுக்கனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த டயத்தில் நான் வடித்து வச்சுருக்க சேமியா தூக்கி கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் ஒரு கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும். கடைசியில் நான் சாப்பிடும்போது காத்துறேன் பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குன்னு. நீங்கள் உங்கள் குட்டீஸ்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.